முன்னை வினையகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார் கென்னுக்கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஷமுனித் தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாலியம்புங் கலித்துறை அந்தாதி ஓத இசனெஞ்சமே சொல்லின் தொககொண்டு உனதடிப்போதுக்குத் தொண்டு செய்யும் நல் அன்பரேத்து முன் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமய வெல்லும் பரம இராமானுஷா இதன் விண்ணப்பமே. ராமானுஜனுத்தந்தாதி பிரபந்தத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகள் சுவாமி ஆளவந்தார் ஆகியோருடைய வைபவத்தை எடுத்துச் சொல்லி அவர்களுடைய திருவடிகளிலே பக்தியே பூண்டிருப்பவர் ராமானுஜர் என்று கூற வருகிறார். நேற்றைக்கு காலக்ஷேபத்தில் நாம கடைசியா பார்த்தது 21வது பாசுரம். நிதியைப் பொழியும் முகிலென்னு நீசரதம் வாசல் பத்தித் துதிகத்துலகில் துவள்கில்லிலே நினி துய்நெறிசேர் எதிகட்கிறவன் யமுனத்துறவன் இணையடியாம் கதிபத்துடைய விராமானுஷன் அப்படிங்கிற அளவுக்கு ஆளவந்தார் சம்பந்தத்தோட பகவத் ராமானுஜருடைய வைபவத்தை பார்த்தோம். ஆளவந்தாருடைய கட்டாட்சத்தால்தான் ராமானுஜர் ஜெகதாச்சாரியராகவே ஆனார். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பிரதான பீഠத்தை அலங்கரித்தார். இனி அடுத்து இப்ப பார்க்க வேண்டியது 22வது பாசுரம். பாணாசுரனுடைய மகள் உஷை. அவள் கண்ணனுடைய திருக்குமாரர் பிரத்யும்னன், பிரத்யும்னனுடைய திருக்குமாரர் அனிருத்தன். உஷை அனிருத்தனை காதலித்தாள், கல்யாணம் பண்ணிக்கொள்ள விழைந்தாள். சரித்திரம் எப்படி போறதுனால், உஷை ஒரு நாள் தன்னுடைய ஸ்வப்னத்தில் அனிருத்தனை பார்த்துட்டா. அவனிடத்தில் காதல் கொண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறார். ஆனால் ஸ்வப்னத்தில் பார்த்தவரே எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி கிடையாது. அவளுக்கு ஒரு தோழி இருந்தா, சித்திரலேகான்னு பேர். அவளுக்கு ஏதோ ஒரு சக்தி. இன்னொருத்தி ஸ்வப்னத்தில் யாரை பார்த்தாலும் தன்னால சித்திரம் எழுதிட முடியும். இது அவளுக்கு இருந்த சக்தி. அதனால ஒவ்வொருத்தரையா சித்திரம் எழுதி காமிச்சா. கண்ணனை கூட எழுதி விட்டா. ரொம்ப கிட்டக்க வந்துட்டே, ஆனா இத்தனை அழகு நான் சொப்பனத்தில் பார்த்தவருக்கு இல்லை என்று சொன்னாள். பிரத்யும்னனை எழுதினா, அனிருத்தனை எழுதினா, இவதான்னு காட்டினா. கடைசியில நானே இவனை தூக்கின் வரேன்னுட்டு சித்திரலேகா 4 பேரை அழைச்சிட்டு துவாரகைக்கு போய் கட்டில தூங்கிட்டு இருந்த அனிருத்தனை கட்டிலோட தூக்கி கொண்டு வந்து உஷையோட சேர்த்து வச்சுட்டா. அப்புறம் பாணாசுரன் உஷையும் அவளையும் சேர்த்து பார்த்துட கோபப்பட்டு 2 பேரையும் சேர்ந்து சிறையில் அடைக்க, ஓ நம்ம பேரனுக்கு ஆபத்து என்று துவாரகைக்கு செய்தி போய் சைன்யத்தை திரட்டி கொண்டு கண்ணன் சண்டையிடுவதற்காக வருகிறார். வந்தபோது பாணாசுரன் சிறந்த சிவபக்தன். அதனால உனக்கு ஒரு ஆபத்தும் வராம நான் ரட்சித்து கொடுக்கிறேன் அப்படின்னு சிவனே தன் மகனான முருகனோட, பெரிய கிருத்தியை தேவதையோட, அக்னி பகவானோட, வெப்பு மோடி காளியோட, இத்தனை பேரோடையும் கண்ணனை எதிர்த்தார். கண்ணன் அனைவரையும் ஓட விரட்டினார். அப்போது எல்லாரும் போயிட்டு இருந்தவா நின்னு திரும்ப பார்த்து, இப்படி எங்களை விரட்டிவிட்டா, நீயே பதவியை கொடுத்துட்டு, நீயே பொறுப்பையும் கொடுத்துட்டு, நீயே விரட்டினியானால் நீயே எங்களை மதிக்கலைன்னா அப்புறம் கீழே இருக்கிறவன் எங்க எங்களை மதிக்க போறான் அப்படின்னு திரும்ப கேட்டனர். அப்ப கண்ணன் சரி உம்மையும் பொறுத்தோம் பாணாசுரனையும் பொறுத்தோம் என்று சொல்லி பாணனின் மகளை தன்னுடைய பேரனுக்கு மனையாட்டியாக அழைத்து கொண்டு போனார். அப்படிங்கிறது சரித்திரம். அந்த சரித்திரத்தை சொல்லி சொல்லி ராமானுஜர் ரொம்ப ஆனந்தமா தன் காலக்ஷேபத்தில் கூறிக்கொள்ளுவராம், பகிர்ந்து கொள்ளுவராம். அதை இந்த பாசுரத்தில் சொல்றார். இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது எப்படி ராமானுஜர் ஸ்ரீமன் நாராயணன் பரத்வத்தை ஸ்தாபிக்கிறார். என்ன ராமானுஜர் பரத்வ ஸ்தாபனம் பண்றார். என்னன்னு பண்ணார்? இந்த சரித்திரமே ஒரு சான்றிருப்பு. இத்தனை பேரும் எதிர்த்து வந்தும் கண்ணன் அவர்களை தோற்றோடச் செய்து அவர்களே பிரார்த்திச்சுட்டாரோ இல்லையோ, வாணனுடைய அபராதத்தை பொறுத்த சர்வேஸ்வரனை ஏத்தும் எம்பெருமானார் பாணாசுரனை பொறுத்த கண்ணனை எப்போதும் கொண்டாடி கொண்டிருக்கும் ராமானுஜர் எனக்கு ஆபத்து காலத்தில் தனம். அர்த்தம் என்ன? ஆபத்காலத்தில் தனம்னு பாணன் யாரை எதிர்பார்த்தானோ அவன் தனமாக ரட்சிக்கவில்லை. உண்மையில் கண்ணன் தான் ரட்சித்து விட்டார். அதை போல நான் புரிஞ்சுக்க மாட்டேன். அந்த கண்ணனே வந்தவதரித்த ராமானுஜரே நமக்கு ஆபத்து காலத்தில் தனம். பாசுரம். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏத்தும்
இராமானுஷனந்தன் சேம வைப்பு, வைப்பு நிதி, சேம வைப்பு ரக்ஷணத்துக்கு நிதி, நமக்கு சதா சர்வகாலமும் ரட்சிக்கிறதுக்கு நிதியா ராமானுஜர் இருக்கிறார். பதபதார்த்தம் பார்ப்போம். கார்த்திகையானும், கார்த்திகை நட்சத்திரத்தில் சரவண பொய்கையில் பிறந்த, கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவர் கார்த்திகேயன் முருகன். ஸ்கந்தன் சுப்பிரமணியன் சொல்றோம். பெருங்குமாரர் பரமசிவனாருக்கு மகனாக பிறந்த ஸ்கந்தன் கார்த்திகையானும். கரிமுகத்தானும், கரீன யானை, கரிமுகத்தான்னா ஆனை முகத்தான். பரமசிவனாருடைய பெருத்த கணங்கள், சிவகணங்கள்னு சொல்றோம் இல்லையா, ருத்ரகணங்கள், அந்த ருத்ரகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஆனை முகத்தான் என்கிற அளவுக்கு இந்த பாசுரத்தில் இருக்கு. ஆனா சுப்பிரமணியரை பத்தி சொல்லும் போது ருத்ரனுக்கு மகனாக இருக்கிற முருகன் சொல்லிட்டார், தெளிவா வியாக்கியானத்தில் இருக்கு. ஆனா கஜமுகன்னு சொல்லும் போது கார்த்திகையானும் கரிமுகத்தானும், கரிமுகத்தான்னு சொல்லச்சே அதே சிவனாருக்கு மகனாக மூத்த மகனாக இருக்கிற கஜமுகத்தான்னு சொல்லணும் இல்லையோ, அப்படி சொல்லல. பலரும் சண்டையிட்டு இருந்தார்களாம். அப்ப அந்த கணாதிபதிக்கு, ருத்ர கணத்துக்கு சேனைக்கு யார் அதிபதியோ அவருக்கு தலை அருந்து விழுந்து போச்சு. அப்ப அவர்களெல்லாம் அங்கிருந்த ஒரு யானைத்தலை எடுத்து இவருக்கு யானைத்தலையாக வைத்த, அதோட இருந்து மேற்கொண்டு சண்டையிட்ட கஜமுகன். அப்ப ருத்ரகணங்களுக்கு அதிபதின்ற அளவுக்கு தான் வியாக்கியானத்தில் இருக்கு. ஆகவேதான் இந்த சம்பிரதாயத்திலே ஒரு பெரிய கேள்வி எப்போதுமே, விக்ன விநாயகர்ங்கிறது யார்? அவர் அனைத்திடத்திலும் இருக்கிறாரே, அவர் ருத்ரனுடைய திருமகனாரா? எப்படி புராணங்கள் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? பழைய புராணமான லிங்க புராணம், ஸ்காந்த புராணம், சிவபுராணத்தில் அவரை பத்தி என்னன்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறத பத்தி நிறையவே விசாரங்கள்லாம் பண்ணிருக்கா. இப்ப இந்த பாசுரத்துல பார்த்தீங்கன்னா கரிமுகத்தான்ங்கிறது நாம பொதுவா கோவில்கள்ல பார்க்கிற விநாயகர் கோவில் என்று சொல்லுகிற விநாயகர் இவர் அல்லர். இவரை சொல்லிருக்கிறது ருத்ரகணங்களுக்கு அதிபதினு தான் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அப்ப கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும், கனலும் கனன்று கொண்டிருக்கிற தீப்பிழம்பாக இருக்கக்கூடிய முக்கண் மூர்த்தி, மூன்று கண் படைத்த பரமசிவனார். திருநேத்திரனான ருத்ரனும் மோடியும், மோடிதான் துர்க்கை, வெப்பும் முதுகிட்டு, வெப்புங்கிறது ஜுவரம். அப்படின்னா ஒரு கிருத்தியை ஏற்படுத்துறா, ஒரு சக்தியை ஏற்படுத்தி அதுல நம்ம சக்தி எல்லாத்தையும் கொடுத்து அதை போய் சண்டை போட சொல்றது, அதான் கிருத்தியை. அப்படி வெப்பும் முதுகிட்டு, முண்டன் நீரன் மக்கள் வெப்பு மோடி அங்கி ஓடி ஓட என்கிறபடியே இவர்கள் அத்தனை பேரும் புறமுதுகிட்டு ஓட, கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு இப்படி ஓடும்படிக்கு செய்தவரார்? மூவுலகும் பூத்தவனே, மூன்று லோகங்களையும் தன்னுடைய நாபி கமலத்திலேயே படைத்தவரே. பகவானுடைய திருநாபி கமலத்தில் பிரம்மா தோன்ற, பிரம்மா மூலமாக அனைத்து லோகங்களும் படைக்கப்பட்டன. அதனால மூவுலகும் பூத்தவனே, ஜகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய பகவன் உன்னுடைய திருநாபி கமலத்தில் ஜனிப்பித்தனன் என் அவனுடைய ஜெகத்காரணத்துவ தனத்தாலே அவனுக்கும் தங்களுக்கும் உண்டான பித்ரு புத்திர சம்பந்தாதிகளை சூச்சிப்பித்து. இப்ப இவர்கள்லாம் என்ன சொல்றா, முதுகிட்டு ஓடிண்டே இருக்கிறச்சே நின்னு திரும்பி கேட்கிறாளாம். என்ன அவளை பார்த்து சொல்லணும், என்னப்ப இப்படி விரட்டுறையே, நான் உன் பிள்ளை இல்லையா, நான் உன் பேரன் இல்லையா அப்படின்னு சொன்னா விரட்டுறத்தை நிறுத்திடணும் இல்லையோ. இப்ப சிவன் திரும்ப பகவானை பார்த்து உம்ம பேரனையா இப்படி விரட்டுவீர் என்று கேட்கறதுக்காகத்தான் மூவுலகம் பூத்தவனே என்று சிவன் சொல்றாரு இப்போ என்று போற்றிடன். இது ராமானுஜர் சொல்ற வாக்கியம் இல்லை. இப்போ கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் ஓடிக்கொண்டே இருந்தவர்கள் நின்று திரும்ப பார்த்து கைகூப்பி கொண்டு மூவுலகம் போத்தவனே என்று சொன்னால், அடியன் தகப்பனார் உம்ம நாபி கமலத்துல தானே உருவானார், அடியன் அவருக்குத்தானே பிள்ளை, பேரனை தாத்தா அடிச்சா நான் எங்க போவேன் என்று திரும்ப கூற, மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏத்தும் என்று போற்றிட என்று பரமசிவன் மோடி வெப்பு ஆகியோரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் காதல பண்ணாலே பொறுத்துருவர் பகவான். அதனால பொறுத்துட்டார். அங்கேயும் பாருங்க, யாரை பொறுத்தார்? மூவுலகம் பூத்தவனே என்று போற்றிட ருத்ரன் பிழை பொறுத்த இல்ல, கார்த்திகையான் பிழை பொறுத்த இல்ல, வாணன் பிழை பொறுத்த. அவன் கேட்டதா தெரியல. இப்போ கேட்டிருக்கிறது ருத்ரனும் கணபதிகளும், ஆனா பொறுக்கிறது வாங்கிட்டு போறது ஆரோ பாணாசுரன் வாங்கிட்டு போறான். ஏனால் பாணன் சிஷ்யன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவனை நீங்க எதுக்கு தேவையில்லாத நம்பிக்கை ஊட்டி நாங்க காப்பாத்துறோம்னு சொல்லி வச்சு, இது உங்க தப்பு. சாமானியப்பட்டவன் சாமானியமா தான் இருப்பான். மேல யார் இருக்காளோ அவாதானே ஜாகிரதையா பார்த்து சொல்லணும். பரமசிவனாரே நீர் என்ன சொல்லியிருக்கணும்,
நாங்கள்லாம் ரக்ஷகர் இல்லே, பகவான் தான் ரக்ஷகன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லையோ. அது நீர் சொல்லிக் கொடுக்காது உம்ம தப்புக்காகத்தான் இப்ப அவன் உதப்பட்டு இருந்தான். நீர் மன்னிப்பு கேட்டுட்டீரோ இல்லையோ, அவனை மன்னிச்சுட்டேன்னுட்டான். அதனாலதான் வாணன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏத்தும். அந்த தீர்த்தனை பரம தீர்த்தனான புனிதனான கண்ணன் எம்பெருமான் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட ஸ்தோத்திரம் பண்ண வாணன் பிழை பொறுத்த, அவர்களுக்காக பாணாசுரனுடைய பிழையை பொறுத்த தீர்த்தனை குணசுத்தியை உடைய சர்வேஸ்வரனை. ஏன் சுத்தி உடையங்கிறார்? சிவனையே எதிர்த்திருந்தாலும் ஸ்கந்தனை எதிர்த்திருந்தாலும் ஆற ஓட ஓட விரட்டினாலும் அவருடைய சுத்தி எங்க காட்டுட்டார்? அவர்கள் பிரார்த்தித்த உடனே மன்னிச்சுட்டாரோ இல்லையோ, அதுதான் அவனுடைய சுத்திங்கிறார். அப்படிப்பட்ட சுத்தனை தீர்த்தனை ஏத்தும். அந்த குணத்தை நினைச்சு என்ன சக்தி இருந்தா பாணாசுரனுடைய 998 தோளை நினைத்த மாத்திரத்தில் துண்டிப்பார். இத்தனை தேவதைகளும் எதிர்த்து நின்று நிற்க முடியாம அடிக்கிறார். இத்தனை சக்தி இருக்கிறவரா? கைகூப்பி பூத்தவனேன்னு சொன்ன உடனே மன்னிக்கிறாரே. இவருடைய சக்தியை பார்ப்பேனா, கருணையை பார்ப்பேனா, தயையை பார்ப்பேனா, எத்த பார்ப்பேன்னு தெரியலையே என்று ஏத்தி ஆனந்தப்படுறாராம். தீர்த்தனை ஏத்தும் அந்த குணவித்தராய் கொண்டு ஏத்துகிற ராமானுஜனந்தன் சேம வைப்பு. அவர்தான் நமக்கு தினி தனம், அவர்தான் எனக்கு எப்போது நிதி. மற்ற நிதியெல்லாம் பற்றினா கைவிட்டு விடும். ஆனா கைவிடாத நிதி நமக்கு சுவாமி ராமானுஜர்னு சாதிக்கிறார். உஷா நிமித்தமாக அனிருத்தாழ்வானை நிரோதிக்க கிருஷ்ணன் இதை கேட்டு ஓடோடி வந்து ரட்சித்து கொடுத்தார்னு சரித்திரம். அந்த சரித்திரத்தில் சொல்லி சொல்லி ராமானுஜர் ஆனந்தப்பட்டுகிறார். இனி பாசுரார்த்தம் பார்ப்போம். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் பிரஹ்லாதனுடைய பௌத்திரனாய் மகாபலியனுடைய புத்திரனான பாணன் என்கிற மகாசுரன். இந்த இடத்துல பாணனை பத்தி சொல்லச்சே மகாபலியனுடைய புத்திரனான போட்டிருக்கிறதே. பிரஹ்லாதனுடைய பௌத்திரனாய் மகாபலியனுடைய புத்திரனான பாணன் என்கிற மகாசுரன் இருக்கு. ஆனா பார்த்தா பிரஹ்லாதனுடைய பௌத்திரன் பேரன் தான் மகாபலியே. பிரஹ்லாதனுடைய குமாரன் விரோச்சனன், விரோச்சனுடைய பிள்ளை மகாபலி. அப்ப மகாபலியனுடைய பிள்ளை பாணாசுரன் கொண்டால் மகாபலிக்கு இன்னொரு பிள்ளை இருந்திருக்கார், நமுச்சின்னு பேர் அவனுக்கு. திரிவிக்ரமாவதாரம் பண்ணி 3 லோகத்தை கால்கீழ கொண்ட உடனேயே இவன் தலையில அழிச்சின உடனே பிள்ளை ஓடி வந்தான். இது என்ன சின்ன காலை காட்டுட்டு பெரிய காலால் அளக்கிற, ரொம்ப வஞ்சகம். என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்டவைய கொண்டழுவாய் என் நமுசியை வானிச்சுழற்றிய அச்சோ 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 அச்சோன்னு பெரியாழ்வார் பாசம். அப்ப வானத்துல நமுச்சியை சுழட்டி விட்டுட்டார்னா அவன் பிள்ளை பாணாசுரம் பிள்ளை. இன்னைக்கு நீங்க திருக்கோவலூர்ல சேவிக்க போனீங்கன்னா நமுச்சியோடையே சேவிக்கலாம் பெருமாளை. பெரிய அளவுல எழுந்துள்ளிருக்கார் திருக்கோவலூர் ஆயன் மாயன். பக்கத்துல நமுச்சி இருக்கார். கீழே தன் காலாலே திருவடிகளால மகாபலி தலையில அழுத்தின் இருக்கார். அந்த நமுச்சியும் மகாபலிக்கு ஒரு பிள்ளை. இங்க சொல்லப்படுறதுலேருந்து இவனும் ஒரு மகனாக இருந்திருக்க வேண்டும். புராணத்தை தேடி பார்த்தோம்னா தெரியும். அப்படின்னா பிரஹ்லாதனுக்கு பிரபௌத்திரன் வச்சுங்க. பௌத்திரன் இல்லை, புத்திரன் விரோச்சனன், பௌத்திரன் மகாபலி, பிரபௌத்திரன். அந்த மகாபலிக்கு பிள்ளையா இருக்கிறவர் தான் இவர் போல் இருக்கு. இது இப்போ ஒரு வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்திய பௌத்திரம் கல்மஷம். ஏன்னா அதுல ஒரு குரு பரம்பரை சொல்லிடுறோம் இல்லையோ, வசிஷ்டாச்சாரியர், சக்தி, பராசரர், வியாசர், சுகாச்சாரியர்னால். அதே போல இப்ப பிரஹ்லாதன், விரோச்சனன், மகாபலி, பாணாசுரன். மோசசாமி அது எதுக்கு வரிசையா சொல்றீர்னா? இவா 4 பேர் தான் பகவான சேவிச்சா. அடியேனும் இல்லை, நீங்களும் இல்லை. என்னவோ ஏதோ இவன் 4 பேர் சேவிச்சானோ இல்லையா நேர ஒவ்வொரு அவதாரமே இவனுக்காக. அதனாலதான் திருமங்கியாழ்வார் பாடச்சே காமருஷீர் அவனனுள்ள தென்மதியும் கடந்த அண்டமீது போகின்னு திருநெடுந்தாண்டகத்தில் சாதிக்கிறார். அவுணனான மகாபலியை கொண்டாடுறார். காமருஷீர் அவுணன் என்ன பிரபாவம் கேட்டா பெரியவாச்சான பதில் சொல்றார். அவன் தானே சேவிச்சான், எனக்கு இன்னும் காட்சி கிடைக்கலையே. என்னவோ போனானோ எதிர்த்தானோ சேவிச்சானா இல்லையா பகவானே, அந்த அளவுக்கு அவனுக்கு பெருமேன். அப்போ பாணன் என்கிற மகாசுரன் கோரமான தபஸ்துக்களாலே ருத்ரனை பிரசன்னனாக்கி வசீகரித்து கொண்டு நீ என் வாசல்ல இருந்து சகலோக ஜெயத்தையும் பண்ணித்தர வேண்டும் என்று ருத்ரனை கேட்டார். ருத்ரன் அவருக்கு கொடுக்கிறாராம். அப்படியே பாரியா புத்திராதி சகிதனாய் வந்து தலையில் பூ வாடாதபடி உன்னை ரட்சிக்கிறேன். இது சிவன் அவருக்கு வார்த்தை கொடுக்கிறாராம். உன் தலையில சூட்டின் இருக்கிற பூ கூட வாடாதபடி ரட்சிக்கிறேன். இப்ப என்ன சொல்ல வர்றார்னா, அப்படின்னு சொன்னவர் இப்ப எங்கேங்கிறார் சொன்னார். அவனுக்கு உறுதி கொடுத்துட்டார். அவரே காணுமே போ ஓடிட்டு இருக்காரு. என்னால் ஓடி நின்று பிரார்த்திக்க இல்ல உம்ம ரட்சிப்போம் என்று பெருமாள் எழுந்துருளி கொண்டார். அப்ப கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியன் ருத்ரபுத்திரனாய் கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்த கார்த்திகேயான் ஸ்கந்தன். சேனானி நாம் அகம் ஸ்கந்தகான்னு கண்ணன் கீதையில சாதிக்கிறார். சேனாபதிகளுக்குள்ளே தேவசேனாதிபதியான ஸ்கந்தனாக
நான் இருக்கிறேன். யாரெல்லாம் சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்காளோ அவளுக்குள்ள ராமனா இருக்கேன், நட்சத்திரங்களுக்குள்ளே தலைவனான சந்திரனாக இருக்கிறேன், ருத்ரர்களுக்குள்ளே இன்னா இருக்கேன்னு சொல்லிட்டு வராது இல்லையா. அதுல சேனானி நாம் அகம் ஸ்கந்தா. அடுத்தது கரிமுகத்தானும். ருத்ரன் தக்ஷயாக துவம்சம் பண்ணின போது தக்ஷ பிரஜாபதி யாகம் பண்ணினார். உமாதேவி பார்வதியை போக வாண்டான்னு சிவன் தடுத்தார். ஆனா அப்பா பண்றது போய்த்தான் திருவேன்னு போனான். ரொம்ப நாளா இருக்கு போல் இருக்கு. சிரசை சேதித்தவாறே தேவஜாதி எல்லாம் திரண்டு வந்து அந்த இடத்துக்கு போய் பெரிய சண்டையாடுத்து. வீரபத்திரர் வந்தார், நந்திகேஸ்வரர் வந்தார், ஒரே சண்டை ரெண்டு பக்கத்துக்கும். அப்ப ருத்ரகணங்களுக்கு தலைவரா இருக்கிறவருக்கு தலைப்படுத்து போயிட்டபடியால் ஆனையனுடைய தலையை அறுத்து கொண்டு வந்து இவன் கழுத்தின் மேலே சேர்க்க அன்று தொடங்கி கஜானனன்னு பேரை வகித்த ருத்ர கணபதியும், ருத்ர கணங்களுக்கு பதி, கணபதினு என்ன அர்த்தம் வச்சுக்கணும்னால் கணங்களுக்கு பதி கணபதி, அப்படித்தான் அர்த்தம் சொல்லியிருக்கார். அப்ப ருத்ர கணங்களுக்கு பதியா இருக்கிறவரும் கனலும் முக்கண் மூர்த்தியும் தீவிழி விழித்துக் கொண்டிருக்கிற திரிநேத்திரனான பரமசிவனும் மோடியும் வெப்பும் காளி தேவியும் வெப்பும் நீண்ட வெப்பு யுத்த பரிகரமாய் எதிரிப்படைக்கு வந்த ஜுவர தேவதை அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு தேவதையை உருவாக்கி கிருத்தியை சண்டை போட விட்டுருக்கா. முதுகிட்டு முண்டன் நீரன் மக்கள் வெப்பு மோடி அங்கி ஓடிட இவர்கள் அத்தனை பேரும் காணோம்னு ஓட. இத பத்தி நம்மாழ்வார் பாடும்போதும் நேர் செறிந்தான் கொடிக்கோழி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான் எரியமனலோன், பின்னும் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் செறிவானன் திண்டோள் கொண்டவன்னேன்னு திருவாய்மொழியிலும் பாடியிருக்கார். இப்படி இவர்கள்லாம் ஓடின்னு இருக்கும் போது மூவுலகும் பூத்தவனே இவர்கள்லாம் இப்ப ஸ்தோத்திரம் பண்றா. கைதி பிரம்மணோ நாம ஆவாந்தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவ நாமவான். ஹே கேசவ என்று கூப்பிட்டாராம் அவர். பகவான் திரும்பி பார்த்தார், மன்னிச்சுட்டார். கேசவான்னு கூப்பிட்டதுக்கு மன்னிப்பாளன்னா ஒண்ணுமே கேட்கவே இல்லையென்னால் கேசவான்னு சொன்னா அர்த்தம் தெரியும் கண்ணனுக்கு. க ஈஷ வ, க பிரம்மா, ஈஷ சிவன், வ இருவரையும் தன்னுள் கொண்டு ரட்சிப்பவர், ரெண்டு பேருக்கு நியாமகன். அப்ப அடியேனி எங்க தாப்பனாரிய ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வெட்ட வரீரே கேசவ போரும். ரொம்ப பெரியவாளுக்கு அரை வார்த்தை சொன்னா போரும். நமக்கு தான் விளக்கமா விளக்கின்னு இருக்கணும். சொல்ல மாட்டோமா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. அப்ப நல்ல தெய்வத்துக்கு மாட்டுக்கும் மனுஷனுக்குமே சூடும் சொல்லும் போரும்னால் அப்ப தெய்வத்துக்கு கோடி காட்டினாலே போரும் இல்லையோ. கேசவான்னு சொன்ன உடனேயே போரும் சரியா சொல்லிட்டீர், இனிமே பேச வேண்டாம், இந்த மன்னிப்பு வாங்கிக்கும் அப்படின்னு பகவான் உடனே கொடுத்துட்டார். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூமோ தஸ்மாத் கேசவநாமவான் என்றும் ஏதௌ துவௌ விபுதஸ்ரேஷ்டௌ பிரசாத குரோதஜௌ ஸ்மிருதௌ ததாதரிசித பந்தானோ சிருஷ்டி சம்ஹாரகாரகௌ. பகவானுடைய கோபத்தாலும் பிரசாதத்தாலும் ரெண்டு பேரும் பிரிஞ்சா. ஏதௌ துவௌ விபுதஸ்ரேஷ்டௌ பிரசாதம்ங்கிற கண்ணால பிரம்மா பிறந்தார், கோபம்ங்கிற கண்ணால சிவன் பிறந்தார். அதை வச்சுன்னுதான் படைப்பு அழிப்பு ரெண்டு தொழிலையும் பகவான் பண்றார் என்றும் வானோர் பலரும் முனிவரும் மற்றும் முற்றுமாய் தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும். வானோர்கள் அத்தனை பேரும் போற்ற நிற்கக்கூடிய பகவான் சொல்லுகிறபடியே ஆளிலேல சயனிச்சென்று உலகத்தை எல்லாம் வயத்துல வச்சிருந்து எங்களையும் வயத்துல வச்சு ரட்சித்தம் இல்லையா. அப்படிப்பட்ட என்னையேவா நீ அடிச்சிருவே? கர்ப்பத்தில் இருந்தவன் வெளியில வந்த உடனே கொல்றது தாய்க்கு லட்சணமா? நாங்க அத்தனை பேரும் உன் கர்ப்பத்துல தான் இருந்தோம். அப்ப வெளியில வந்த உடனே என்னையே அடிக்க வரியே, இது கூடுமான்னு கேட்க பகவான் பொறுத்தார். போற்றிட தாங்கள் பகவானை ஸ்தோத்திரம் பண்ண அந்த ஸ்தோத்திரத்துக்கு கிருஷ்ணம் மகாபாகோ ஜானேத்வாம் புருஷோத்தமம். ஹே கிருஷ்ண மகாபாகோ நீ புருஷோத்தமன்கிறத நாங்க தெரிஞ்சுனுட்டோம் என்று இவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண. பிராயஷ்சித்தானி அசேஷானி தபக்கர்ம ஆத்மகானிவை யானிதே நாமசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்ங்கிற மொழியோ. அதை போல நாங்க பண்ணிருக்கிற எல்லாத்தையும் உன்னிடத்திலே சமர்ப்பிச்சுட்டோம்னு சொன்ன உடனே மகாபாகோ தடைக்கணிகனே கிருஷ்ண பூமிக்கு ஆனந்தத்தையே கொண்டு வருவனே நீதான் மன்னிக்க வேணும்வா. சரி, இதைத்தான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஆங்கிலத்துல மன்னிக்கவும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது இல்லையோ. காலை நரம் மிதிச்சிருவான், மிதிச்சுட்டு மன்னிக்கவும்னா அது முன்னாடி என்ன சொல்லியிருக்கணும், மிதிச்சு அப்புறமா சொல்றதுன்னா அப்புறமானு சொன்னானோ இல்லையோ அப்படின்னு ஆனந்தப்பட்டுக்க வேண்டியதான். அப்ப போற்றிட வாணன் பிழபொருத்த தீர்த்தனை ஏத்தும். இவர்களுக்காகவே பாணாசுனுடைய பிழைகளை எல்லாம் பொறுத்தார் பகவான். அதோஸ்மின் லோக வேதேச்ச பிரதிதா புருஷோத்தம யோ மாமேவ அசம்மூடா ஜானாதி புருஷோத்தமம். புருஷோத்தமன் இவர்கள் தெரிஞ்சுனுட்டா அது தெரிந்த மாத்திரத்தில் பகவானின் திருப்தி ஏற்பட்டு பொறுத்தார். வாணன் பிழை பொறுத்த, அவனை கொல்லலை,
998 கையை வெட்டினாராம். 2 கை மட்டும் பாக்கி விட்டுட்டாராம். அவனுக்கு 1000 கை இருந்தது. வாணனை 200 துணித்தவன் பாஷம். 2 500 1000 கைகள். அல்ல 998 வெட்டினார். ஏன் தெரியுமா 2 விட்டார்? அவங்க அப்பாவுக்கு அவன் தன்னுடைய தந்தைக்கு கைங்கரியம் பண்ணணும் இல்லையோ, இல்லைன்னா சாத்தியம் இப்படி பண்ணுவான். அதனால அது தப்பா படக்கூடாது. அப்பவும் தர்மத்தை விட்டுடக்கூடாதுன்னு கண்ணனுக்கு எண்ணமா. அதனால 2 கையை விட்டார். அடுத்தது அந்த 2 கை இருந்தா தான் பொண்ணை இப்ப கன்னிகா பிரதானம் பண்ணி கல்யாணம் ஏற்பாடு பண்ணி ஆகணும். என்ன பண்ணாலும் நீ சண்டை போடாதே. தாத்தாட்ட பேரன் ஒரே வார்த்தை சொன்னார், பொண்ணு இவதான், கல்யாணம் இவளைத்தான் பண்ணிப்பேன், நீர் சண்டை போட்டு பண்ணி வச்சாலும் சரி, சமாதானம் பண்ணி வச்சாலும் சரின்னா ஏத்துனுட்டார் தாத்தா. நல்ல தாத்தா. ஏன்னா அவர் தான் இப்ப பேத்தி சொல்றதை கேட்டுண்டு பேரன் சொல்றதை கேட்டு சரி பண்ணி வைக்கிறேன்னு சண்டை போடுற அளவுக்கு வந்திருக்காளோ இல்லையோ. இப்ப இன்னி கேட்டா உடனே சொல்லுவா, பாருங்க தாத்தா பேரனுக்காக எவ்வளவு மெனக்கெட்டு சண்டை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறார், நீங்க அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னுவா. அது தாத்தா கண்ணனா இருந்தா பண்ணலாம், பேரன் அனிருத்தனா இருந்தா பண்ணலாம், நமக்கு பண்ணிட்டு இருக்க முடியுமா? என்ன போற்றிட வாணன் பிழை பொறுத்த. அடுத்து திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காகவும் 3வது சொன்னார், 2 பேரும் கையை பிடிச்சுக்கணும். இப்போ உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன், ஒத்தருக்கொத்தர் சொல்றதுக்கு 2 கை வேணும் இல்லையோ, அதற்காகவான கைகளை விட்டு வைத்தார். ஏத்தும் அப்படிப்பட்ட கண்ணனை ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களாலே நன்கு போற்றி பாதுகாத்து வைத்த பிரபாவத்தை ஸ்தாபிக்கிற ராமானுஜன் எந்தன் சேம வைப்பு. எனக்கு ஆத்மா உள்ளவரை ஒரே ரட்சகம் சுவாமிதான் என்பதோட 22வது பாசுரம் முற்று பெற்றது. கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பு முதுகெட்டு மூவுலகும் பூத்தவனை என்று போற்றிட வாணன் பிழபொருத்த தீர்த்தனை ஏத்தும் இராமானுஷன் எந்தன் சேம வைப்பே. அடுத்த பாசுரம் அழகான பாசுரம். சரி, பரமதனமாக தங்கள் நெச்சிலே வைத்துக் கொண்டிருக்கும் விஷயத்தை கூரத்தாழ்வான் முதலியாண்டான் முதலானோர் ராமானுஷர தனம் சேம வைப்பு என்ன அவாவா நெஞ்சில வச்சுருக்காரோ இல்லையோ. நீர் ஒம்மல நெஞ்சில வச்சுருக்கேன்னு சொல்லிருக்கிறே அமுதனாரே, பகவானை ராமானுஷரை நெஞ்சில சேம வைப்பா வச்சேன்னு சொல்றீரே, அந்த அளவுக்கு நீர் உயர்ந்தவரா, புண்ணியமா பண்ணிருக்கிறவரா? உம்ம நெஞ்சில முதல்ல சுவாமி இருக்கலாமா? கூரத்தாழ்வான் நெஞ்சத்துல இருக்கலாம், முதலியாண்டான் நெஞ்சத்துல இருக்கலாம், சோமாசி ஆண்டான் நெஞ்சத்துல இருக்கலாம். உம்ம நெஞ்சில இருக்காங்கிறீரே, அதுக்கு தகுதி உமக்கு இருக்கா? எங்க கொண்டு ஏழை பண்ணணும்? அழகா இருக்கு, செலவக்கல் எல்லாம் போட்டிருக்கு, மேல வேலைப்பாடெல்லாம் பண்ணிருக்கு, பெரிய மண்டபம் கட்டிருக்கு, கண்ணன் இழ பண்ணிடுவோம். திடீர்னு அவளை எழுந்துள்ள பண்ணிட்டு போய் எங்கேயோ வாசல்ல இருக்கிற இடத்துல வச்சிருவோமா? வைக்க மாட்டோம் இல்லையோ. அப்ப வைக்கிறதுக்கு வசதியான இடம் இருக்கணும் இல்லையோ. ராமானுஜர் உம்ம நெஞ்சத்திலேன்னு சொல்றீரே, உம்ம நெஞ்சம் என்ன புண்ணியம் பண்ண நெஞ்சமா? நீர் புண்ணியசாலியா, பாபிஷ்டன் இல்லையானால்? ஆம், மகாபாபிஷ்டன் தான் அடியேன், ஒரு குறையும் நான் சொல்லல. இப்போ அவர்களுக்கு இருக்கிற நிறையில ஒன்னும் அடியன் இடத்துல இல்லை. ஆனா சுவாமி வந்தார். ஏங்கறத சொல்றேன் கேளுங்கோ. வைப்பாய வான் பொருள் என்ன நல் அன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமானுஷனை இருநிலத்தை ஒப்பாரில்லாத அறிவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய் புகழ்க்கே. நான் வாஸ்தவம் முப்போதும் வாழ்த்துறேன். கார்த்தால சந்தியாந்தனம் பண்றேனோ இல்லையோ ராமானுஜ நாமத்தை சொல்றேன். 3 வேளையும் வாழ்த்துறேனே. என் வாக்குல பட்ட அவர் நாமத்துக்கும் என் நெஞ்சத்துல அவருக்கும் என்ன ஆபத்து வந்துடும் அடியனுக்கு தெரியலையே. இப்போ ஏன்னா ரொம்ப நீச்சன் அடியன். இந்த நீச்சன் இடத்துல அவர் வந்துட்டார், அவருக்கு என்ன ஆபத்து வந்துடும் அடியனுக்கு பயமா இருக்கு என்கிற அளவுக்கு சொல்லிட்டார். என் நெஞ்சில் இருக்கலாம்னு கூட அவர் சொல்லல. இப்போ இருக்கார், இருக்கிறா இல்லைன்னு அடியன் வாதாடுறதுக்கு வரல. இப்போ இருக்கிறார், அது அவருடைய பெருமை, இருந்துட்டார். அதை வச்சுக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்குன்னு அடியன் வாதாட வரவே இல்லை. இப்ப இப்படியே சொல்றேனே, இந்த தாழ்ந்த நெஞ்சில வந்த அவருக்கு நான் 3 வேளையும் பாட கேட்டு அவருக்கு அவர் பெருமைக்கு என்ன வந்துடுமோ, அவருக்கு ஒரு ஆபத்து வந்துடுமோன்னு அடியனுக்கு பயமாத்தான் இருக்கு அப்படின்னு இந்த பாசுரத்துல சாதிக்கிறார். பார்ப்போம். வைப்பாய வான் பொருள் என்று நல்லன்பர் மகத்தளத்தே. வைப்பாய வைத்த நிதி, எப்போதும் வச்சுக்க வேண்டிய க்ஷேமமான நிதி என்று. வான் பொருள்னு சொன்னா பெருமை மிக்க பொருள், ரொம்ப உயர்ந்த பொருள். வைப்பாய தனமா வச்சுக்கக்கூடிய வான் பொருள், மிகவும் பெருமை மிக்க பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுஷனை. நல்லன்பரார் தெரிஞ்ச அன்பர்கள். கூராதிநாத குருகேச முகாத்திய பும்சாம் பாதானு சிந்தனபரக என்று திருக்குறுகை பிரான் பிள்ளான், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், சோமாசி ஆண்டான், வடுக நம்பிகள், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், பிள்ளவுரங்காவல்லிதாசர், ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும். இவர்கள் எல்லாரையும் நல்லன்பர். நல்லன்பர் தோஷமே கிடையாது. யாரிடத்திலையும் தோஷம் பார்க்க மாட்டா, ஒத்தரிடத்துல கோவிச்சுக்கவும் மாட்டா, ஒத்தரோட சேரவும் மாட்டா, சேர வர்றவாளை தடுக்கவும் மாட்டா. அவர்கள் தான் நல்லன்பர்கள். இவ எப்படிப்பட்டவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போடும். அவ எப்படித்தான் சுவாமி வாழ்ந்திருக்கா,
தொடவும் மாட்டேங்கிறா, விடவும் மாட்டேங்கிறா, எப்படியோ இருந்திருக்காளேன்னா அதான் இந்த பட்டும் படாமலும்ங்கிறத சரியா வாழ்ட்டேன்னு தெரிஞ்சுக்கணும். படவே மாட்டா, ஏன்னா சம்சாரம் ஓட்டினுடும். விடவே மாட்டா, விட்டுட்டா ஒரு சொத்து சுவாமியான பகவான்கிட்ட போகாது. அதனால விடாமலும் பிடிச்சுக்கணும், தொடாமலும் பிடிச்சுக்கணும். இதை கத்துக்கிறது தான் குரு பரம்பரையிட நமக்கு பெரிய சவால். அதை எப்படியோ அவ ஸ்தாபிச்சுட்டு போயிட்டா. அதை ராமானுஜர் அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கா, அதனால ஸ்தாபிச்சுட்டு போயிட்டா. நல்லன்பர் நிர்தோஷராய் பிரேமயுக்தரா இருக்கிறவர்கள் சீரிய நிதிகளை, சக்தியான வைரமா இருந்ததுன்னா வைரத்துக்கு தகுந்த பொட்டி வேணும். ராமானுஜர் வைரன், அதை வைக்கிறதுக்கு தகுந்த பொட்டி வேண்டாமோ? இருக்கு. அது என் மனசுலயா இருக்கணும். நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும். அவர்கள் தான் சரியான பொட்டி. போவோம், வைர வளையல் எவ்வளவு சுவாமி ஆச்சு? 3 லட்சம் ரூபாய். அவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறே, அது வெறும் காகிதத்தில் சுத்தி எடுத்துன்னு வந்துடலாமா? அதுக்கு 3000 ரூபாய்க்கு பொட்டி இருக்கு. அது முன்னாடிலாம் கல்யாணத்துக்கெல்லாம் வரைச்சே வளையலே பரிசா கொடுப்பா, மோதிரம் பரிசா கொடுப்பா. அதெல்லாம் ரொம்ப விலை பெத்ததா போயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டு அவங்களுக்கு நகநட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பொட்டி பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு அதை கொடுத்துட்டா வளையலா மாட்டிக்கிறதுக்கு ஒரு பொட்டி, அட்டியலா வெட்டிக்கிறதுக்கு ஒரு பொட்டி. முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் கணக்கெடுப்பா, எத்தனை வந்திருக்கு? இப்போ ஒரு 8 பொட்டி வளையல் பொட்டி வந்திருக்கு. ஒரு வளையலான்னு வந்துதான் பாருங்க சுவாமி, பொட்டியே 8 வந்திருந்ததுனால் அவ்வளவுதான் இருக்கு இப்போ. அதனால இப்போ இது பொட்டியாட்டம். இது ராமானுஜர் தங்கத்தை போலே வைரத்தை போலே நல்லன்பர் மனத்தகத்தே. அப்ப அடியார்களுடைய மனசு ராமானுஜரை வச்சுக்கிற அளவுக்கு சிறந்த பெட்டகம். நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும். இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள்னு பாடினா போலே எப்போதும் சந்தத ஸ்புரிதாதரம். ராமானுஜாய நமஹ, ராமானுஜாய நமஹ. அடியேன் ராமானுஜதாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று எப்போதும் மனனம் கொண்டு திரிகிற அப்படிப்பட்டவர்கள்லாம் ராமானுஜனை, எம்பெருமானாரை, இப்பேற்பட்டவா தங்கள் உள்ளத்துல வச்சிருக்கிற எம்பெருமானாரே இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன். மகாபிருத்திவி, இருநிலம்னு சொன்ன பெரிய பிருத்திவி மண்டலம். இந்த பிருத்திவி மண்டலம் முழுக்க சல்லடையா சலித்து பார்த்தாலும் எனக்கு நிகரா ஒரு நீச்சனை தேடி கண்டுபிடிக்க முடியாதுங்கிறார். எங்க வேணா தேடின்னு வாங்க, முதல்வர்னு பட்டம் கொடுத்துட்டே இருப்பா. யாருன்னு தேண்டு வந்தேன்னா அது நான் தான். எதுல முதல்வர்னு தேடாதீங்க, வித்வான்ல இல்ல, படிப்புல இல்ல, பக்தியில இல்ல, நீச்சனான தன்மையில. யாரு நீச்சனோ அந்த நீச்சர்களில் தலைவன் நான் தான். இவர் தான் நேர கூறத்தாழ்வான் சிஷ்யர். ராமானுஜரை பத்தி இன்னைக்கு ஒரு பாட்டுன்னு சொல்றோம்னால் நேர பாடி கொடுத்துட்டு போனவர். அவர் சொல்லியிருக்கிறார் ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன். ஏன் இவ்வளவு ரொம்ப தாழ்ந்தவரா இருக்கீர்னா, அருவினே நகர்த்த முடியாத பல்லாண்டு அனாதி கால பாபம் சேர்த்திருக்கேன். அசக்கியாபச்சாரம், பாகவதாபச்சாரம், பகவதபச்சாரம், அகிருத்திய கரணம், கிருத்தியா கரணம், கிருத்தானு கிரியமானானு கரிஷ்யமானானு ஆரப்தானு அனாரப்த காரியான், எத்தனை பாபங்களோ சேர்த்து வச்சிருக்கேன். ஒப்பாரில்லாத, எனக்கு ஒப்பில்லை, ஒப்பில்லாத அப்பனுக்கு ஒப்பில்லை, எனக்கும் ஒப்பில்லை. வேணா அந்த பேரை எங்களுக்கு கொடுங்கோங்கிறார். எனக்கு வேணா ஒப்பில்லாத அப்பன்னு கொடும். எதிலேனார்? அவர் குணத்துக்கு ஒப்பில்லாதவர், நாம் தோஷத்துக்கு ஒப்பில்லாதோம். அறிவினை ஏன் பாபிஷ்டனாயிருக்கிற நான் நிஸ்நேகனாக அறிவினையேன். என்கிட்ட ஒரு துளி அன்பு அவரை குறித்து கிடையாது, எந்த ஆச்சாரியனை குறித்தும் கிடையாது. உன்னையும் வசிக்கும் கள்ளமனம் என்கிறபடியே சர்வஜனையும் மருட்டவற்றான என் நெஞ்சம் எப்படின்னு சொல்றேன். எந்த நெஞ்சத்துல வச்சிருக்கார்? நான் ஆறுன்னு சொல்லிட்டேன். அருவினையன் நிறைய பாபம் பண்ணவர். என் நெஞ்சு எப்படின்னு சொல்றேன். நான் கூட கெட்டவனா இருக்கலாம் சுவாமி, ஆனா என் வீடு திறந்திருக்கு, அதெல்லாம் ரொம்ப சுத்தமான வீடு, வேணா தங்கிக்கலாம் என்றான்னு சொல்லணும் இல்லையோ? நானும் மோசம், வீட்டுக்கு சொந்தக்காரன். இப்ப வீட்டை பத்தி சொல்றேன். வஞ்ச நெஞ்சு ஒன்னையே ஏமாத்தி விடுற நெஞ்சு. என்னென்ன சொன்னா பகவான் ஏமாறுவாருங்கிற அளவுக்கு நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். சாமானிய மக்களை ஏமாத்திருது ஆச்சரியம் இல்ல. வஞ்ச நெஞ்சில் உன்னையும் வஞ்சிக்க கூடிய கிருத்திரிமமான குறுக்கு புத்தி, அப்படிப்பட்ட நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். எல்லாரும் மயங்கராப்பலே கார்த்தால ஸ்ரீமதே ராமானுஜாய நமகானுவேன், மத்தியான அடியேன் ராமானுஜதாசன்னுவேன், சாயங்காலம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு சொல்லுவேன். பார்க்கிறவன்லாம் ஓ பெரிய ராமானுஜதாசர் போல் இருக்குவர், ஆனாலும் இவரைத்தான் நாம பத்திக்கணும் என்ன என் வீடு தேடி வருவான். இந்த அளவுக்கு அவளை ஏமாத்தி வச்சிருக்கேன். மருட்டி வச்சிருக்கிற வஞ்ச நெஞ்சால் முப்போதும் வாழ்த்துவன். இது அவன் மொய் புகழ்க்கு என்னாம். இது ராமானுஜருடைய மொய் புகழுக்கு, மிகச்சிறந்ததான புகழுக்கு என்னாய் விடிந்து விடுமோ, அவர் தலையில் போய் இது விடிந்து விடுமோ என்று வருத்தப்படுகிறேன் என்று பாசுரத்தை முடிக்கிறார். இனி பதபதார்த்தம் பார்ப்போம். அக்ஷய பரமதனம் என்று கொண்டு எல்லாரும் வைக்க, ராமானுஜர் தான் சேம வைப்பு, குறையாத வைப்பு, அக்ஷயமான தனம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் உள்ளத்துல வச்சிருக்கிறது புரியுது.
ஆனா அதையேவா என்னுடைய உள்ளத்துல நான் வச்சுட்டேன்? மகாபிரபாவம் உடையவருடைய கல்யாண குணங்களுக்கு இது என்ன ஆகுமோ? இது இப்படியே நம்மாழ்வாருடைய பிரகிருதி, அவர் சுபாவம். நன்னா பாடுவர். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் 10 பாட்டு பாடினார். நன்னார் காழ்வீர், நன்னா அனுபவிச்சீரா? சரி, அனுபவிச்சுட்டே இருந்தா ஊருக்கு உபதேசம் பண்ண சொன்னேனே, பண்ணவே இல்லையே என்று பகவான் கேட்கிறார். 2ஆம் பதிகம் வந்த உடனே வீடு மின் முத்தவும் வீடு செய்து உயிர் வீடுடையானடை வீடு செய்மினே மின்னின் நிலையில மண்ணுயிராக்கள் என்னுமிடத்திற உள்ளுமின் நீரே என்று நமக்காக உபதேசம் பண்ணார். நம்மளை பார்த்து உபதேசம் பண்ண உடனே அவர் கொஞ்சம் விருப்பப்படும், நம்ம முகத்தை பார்த்ததுனாலதான். அதனாலதான் அவருக்கு அப்படி சட்டுன்னு விருப்பாடுறது. இவனையே எத்தனை நாளி பாக்குறது, நான் இதுக்கா பிறந்தேன்னு அவருக்கு தோணிப்படும். சட்டுன்னு சிலிர்த்துன்னு விடுவார். மேல இவாள்கிட்ட பேசுறதே இல்லை, கிடையாது அப்படின்னு மூடிடுவார். மூடிட்டு திரும்ப தானே பகவான் அனுபவிக்க ஆரம்பிச்சு, பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நவரும் பலரடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவடை ஆப்புண்டு எத்திரம் உடனோடு இணைந்திருந்தேங்கி எளிவே 10 பாசன கிருஷ்ண சௌலபியத்தை அனுபவித்தார். மேலும் தாங்களே தூது விட்டு பார்த்தார். தூது போன்ற பக்ஷி பகவானிடத்துல போய் நின்று ஆழ்வார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீரான், கை விட்டுட்டீரான், அவர் அழுதுன்னு இருக்கார், போமாட்டீரா அப்படின்னு பறவை பேசித்து நார பேசித்து பகவான் புறப்பட்டுட்டார். புறப்பட்டு ஆழ்வீர் இதோ திருமங்கல்யம் தயார், சப்தபதி தயார், அமைவிதிக்க தயார் வரும்போது கை கொடுக்க மாட்டார். 5ஆம் பதிகம் வந்த உடனே வளவேடுலகின் முதலாய வானோர் இறையை என்று தொடங்கி இனிமே இந்த பகவான் பக்கம் நான் சேர்றதா இல்லை, அவர் என்ன தேடின் வந்தா கூட நான் கை கொடுக்கறதா இல்லை. ஏன்னா அந்த பெருமைக்கு இந்த தாழ்ச்சி சேர்ந்தா அவருக்கு என்ன குறை வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் படவே மாட்டேன். இப்போ தாழ்ந்தது சேற்றெடுத்து அவர் பூசிந்தா அவருக்கு தானே கட்டம், வேண்டாம். இந்த ஆழ்வார் உள்ளதான் இப்ப இவருக்கு வருது. இத்தனை நான் தான் பாடணும் எனக்குன்னு சொல்லிந்தவர் நான் என் நெஞ்சத்துல போய் வச்சிருக்கேனே, இவருக்கு என்ன ஆயிடுமோ என்று பயப்பட்டு பேசுகிறார். வைப்பாய வான் பொருள் என்ன எனக்கு எய்ப்பினில் வைப்பினை திருமங்கையாழ்வார் 7ஆம் பத்தில் சாதிக்கிறார். எனக்கு எய்ப்பினில் வைப்பு, எய்ப்பு கடைசி காலத்துல நாக்கு காலொரு பக்கம் கழட்டி வாங்க, காலொரு பக்கம் இழுக்கிறது, நாக்கு இழுக்கிறது, தொண்டை இழுக்கிறது, என்னமோ பேசணும் பார்க்கிறார், பேக்க முடியல, கேவி போறார். வாயில் அட்டிய கஞ்சியின் கடைவாய் வழி சோற கஞ்சி அப்படியே பல்லு கிடுக்கல கொஞ்சம் ஊற்ற பார்த்தா அப்படியே சோர்ந்து போறது. ஒரு பக்கம் திரிசூலம் தெரியறது, ஒரு பக்கம் பாசக்கயிறு தெரியறது, நாய்கள்லாம் வந்து இழுத்துன்னு போறாங்கிற பயம் தெரியறது. இந்த மரணப்படுக்கையில ஒருத்தன் இருக்கானோ இல்லையோ, இருப்பானே, யாரும் இருக்கத்தானே போறோம். யாருக்கா இருந்தாலும் அந்த பயம் வராது போடுமா? இப்போ அந்த சமயமாவது எப்பேற்பட்ட பணக்காரரா இருக்கட்டும், பண்டிதனா இருக்கட்டுமே, அந்த சமயம் ஒண்ணும் இல்லாத ஒரு நிமிஷத்துல பெருமான் பறிச்சுன்னு போயிட்டார்னா தேவல சுவாமி, அதை விட்டுட்டு எங்கேயானு படுக்க கெடுக்க வச்சு விட்டார்னா யாரால இருக்கு பாடு அப்படின்னு பிரார்த்திப்போம் இல்லையோ. அதுதான் சொல்றாரு. இப்போ அந்த எய்ப்பு, அந்த கடைசி காலம் தளரா உடலம் என தாவி சரிந்து போகும்போது என் ஆழ்வார் சொன்ன அந்த காலம் எய்ப்பினில் வைப்பு. அப்ப நீ சேர்த்து வச்சிருக்கிற ஒன்னும் உனக்கு உதவறதுக்கு வராது, பகவானுடைய திருவடி மட்டும்தான் வரும். அப்பதான் வைப்புங்கிறார். வைப்புன்னா வைத்த தனம், சேமித்த தனம், நிக்ஷேபவித்தன் பகவான். அதனால வைப்பாய வான்பொருள்னு இந்த சுவாமி என்ன சொல்றார், நான் வைத்தமானிதியா பகவான வச்சதில்லை, ஆழ்வான் ஆண்டான் போன்ற பெரியோர்கள்லாம் வைத்தமானிதியா ராமானுஷர தங்கள் உள்ளத்துல வச்சிருக்கா. வைப்பாய வான் பொருளென்னு நல்லன்பர் மனத்தகத்தே விஷ்ணு சேஷி ததீயா சுபகுண நிலைய விக்கிரக ஸ்ரீ சட்டாரி ஸ்ரீமான் ராமானுஜாரியா பதகமல யுகம் பாதி ரம்யம் ததீயன் என்று விஷ்ணு சேஷி அவருடைய பதகமலங்கள் தான் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரிடத்துல பக்தி இருக்கிற ராமானுஜர் தான் தனம், அவரைத்தான் உள்ளத்தில் வைத்தோம் என்று எல்லாரும் சொல்லப்படும்படிக்கும் தனம் மதியம் தவ பாத பங்கஜம் யாமுனாச்சாரியர் சாதித்தபடிக்கும் எங்களுக்கெல்லாம் சேம வைப்பது என்ன நல்லன்பர்னா விலட்சணமான பக்தி கொண்டவர்கள். அந்த நல்லன்பர் அனன்ய பிரயோஜனர். அவர்கள்லாம் மற்றொன்ற உடையவரிடத்தில் எதிர்பார்க்க மாட்டார், கையேந்திர பழக்கமே கிடையாது. அவரை அவருக்குன்னு தொழுதவர்கள். அவரை ரட்சிக்கிறது நம்ம பொறுப்புன்னு தெரிஞ்சுட்டு இருக்கா, நம்ம அவர் ரட்சிக்கணும்னு எதிர்பார்க்கல, சுவாமியை நாம ரட்சித்து கொடுக்கணும்னு புரிஞ்சுட்டு இருக்கிறவா. எம்பார் பேர் சொல்ற பாருங்க, ஆழ்வான், பிள்ளான், எம்பார், ஆண்டாள், பிள்ளவரங்காவல்லிதாசர் முதலானவர்கள். பிள்ளவரங்காவல்லிதாசர் பொன்னாச்சியார், அவ 2 பேரும் தம்பதிகள். கூரத்தாழ்வான் ஆண்டாள் அவா தம்பதிகள். தம்பதிகளா எப்படி கைங்கரத்தில் இருக்காங்கிறது முக்கியம். இப்போ சொல்றச்சு இவர்கள்லாம் ஸ்திரீகள் ஒன்றும் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கமே. எடுத்து வியாக்கியானத்திலே 700 வருஷத்து வியாக்கியானம் 1000 வருஷத்து பாசுரத்தில் பெண்ணோட சேர்த்து பிரபாவத்தை சொல்லியிருக்கணும்னால் கைங்கரியத்தில் யாருக்கும் பங்கு, அதுல போட்டி போடணும். கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ணணும். என்ன நான் பூ தொடுக்கிறேன், என்ன அவர் மட்டும்தான் இப்ப திருவாராதனம் பண்ணணும், பூ நான் தான் தொடுக்கணும்.
தளிகை நான் தான் பண்ணணும், சந்தனம் நான் தான் அரைக்கணும், தூபதீபம் நான் தான் எடுத்து வைக்கணும், எல்லா பாத்திரங்களையும் நான் தான் சுத்தி பண்ணி வைக்கணும். என்ன பண்ணுவார் புருஷன்? வந்து நின்று இருக்கிற 2 நிமிஷத்துல கை காட்டுவார். இவ்வளவுதானே சுவாமி பண்ணுவார். என்னமோ சொல்லிட்டே இருப்போம், அவ தான் திருவாரம் பண்ணமானால் கையை காட்டுறவ முக்கியமா, கையை முழுக்க வச்சுன்னு வேலை செஞ்சவ முக்கியமா? பண்ணதெல்லாம் இவள், கை காட்டுறவர் அவர். அப்படித்தான் வருவா. நிறைய சமைத்து வச்சிருந்தோம்னா இந்த கடைசியில் ஒரு சுவாமி உப்பு மட்டும் போட்டு போவார். அவர் தான் தலைமை தலிகை பண்றவர் இருக்கார் இல்லையா, வருவார், உப்பு இருக்கான்னா அவ்வளவு தான் பண்ற திருவாராதனை போவார். ஏன் சுவாமி அதெல்லாம் அவ பண்ணக்கூடாதோ, நாங்க இதை பண்ணக்கூடாதோன்னா பகவானுக்கு கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணுமேன்னு ஆசை. சாப்பிட்டாகணும், இவனை பண்ணி சாப்பிட்டா என்ன ஆகுமோங்கிறது தெரியல, அதனால சரி அவளே பண்ணட்டோங்கிறத பொறுப்பு கொடுத்திருக்கார். அப்ப அவர் எங்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்திருக்காருன்னு சந்தோஷமா எடுத்துண்டு நாம தொட்டு சாப்பிட்றாரே. விதுரன் கொடுத்து உணவருந்தியவர், யாரோ சபரி கொடுத்து சாப்பிட்ட பெறுவாள். அப்படி இருக்கிறச்சு நம்மளை நம்பி ஒருத்தர் பண்ணுன்னு சொல்லியிருந்தால் அது என்ன நானே பண்ணணுமானால் அந்த மாதிரி கேட்கறது அர்த்தமே இல்லை. இப்போ நமக்குன்னு ஒரு கைங்கரியத்தை கொடுத்திருக்கா, அது எந்த சின்ன கைங்கரியமா இருந்தாலும் அதை ஆனந்தமா செய்தால், பெரிய கைங்கரியம் பண்ணவனுக்கு வைகுண்டம் தரேன், சின்ன கைங்கரியம் பண்ணவனுக்கு கீழே 200 லோகம் வச்சிருக்கேன்னா சொன்னார். யார் எந்த கைங்கரியம் பண்ணாலும் அதே லோகம், அதே ஆனந்தம். அது இந்த சம்பிரதாயத்துக்கு ரொம்ப சிறப்பான அர்த்தம். ஆனா கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். புரிஞ்சு படுத்துன்னா ஆனந்தமா இருக்கும். ஆனா புரியாத வரைக்கும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நம்மள என்னமோ அழுத்துற அளக்கம் கூடாதுன்ற அளக்கம்னு தோண்டிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் மனச லேசா வச்சிருந்து அப்படியெல்லாம் பண்ணிட மாட்டா. தங்களுக்குன்னு வாழாமல் பிறருக்குன்னு வாழ்ந்தவா, இன்னார் தாழ்ந்தவா இன்னா வசந்தவான்னு எழுதிடுவாளா? முதல்ல யார் சொல்றாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். இப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாஸ்தவம் தான். யார் சொன்னாலும் கேளு, யார் சொன்னாலும் பார்க்காதேனால் சம்பிரதாயத்துல யார் சொன்னாங்கிறது முக்கியம். நமக்குன்னு இருக்கிறவா சொல்லியிருக்காளா, தன்னலமற்றவா சொல்லியிருக்காளா, பகவானால அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவா சொல்லியிருக்காளா, அது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துடுத்துனால் தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் நிறுத்திடணும். அவர் சொல்லியிருக்கார் கேட்கிறேன் சுவாமி, கொஞ்சம் அது ஒத்துக்க முடியாதது போல் இருக்கேன்னால் எத்தனை இடத்துல நீச்சர்கள் உலகத்தவர்கள் வேலை பார்க்கிற இடத்துல நமக்கு ஒத்துக்க முடியாததை சொல்றான், தலையாட்டிட்டு போயிட்டு இருக்கோம் போலையா? அது எல்லா இடத்துலயும் ஆமா ஆமான்னு தான் தலையாட்டு போயிட்டு இருக்கோம். ஒண்ணு கேட்க முடியாது. கேட்டா மறுநாள் 1ஆம் தேதி வராது இல்லையோ, அதனால தலையாட்டிட்டு இருக்கோம். இங்கேயும் வராது. ஸ்வரூபத்துக்கு விரோதமா நடந்துட்டா வராது. ஆச்சாரியர்களுக்கு பரதந்திரர்களா நடந்தால் தான் பகவான் பிரீத்தி அடைகிறார். ஆச்சாரியனை விரோதிட்டு நான் கோவிலுக்கு போய் 108 பிரதட்சணம் பண்றேன்னால் திரும்பியே பார்க்க மாட்டார். அவர்கிட்ட இன்னொரு பெரிய ஆபத்து, திரும்பி பார்க்கறாரா இல்லையான்னு சொல்லவும் மாட்டார். தெரியாது இல்லையோ, மற்ற பேரானு திரும்பி பார்த்தா தெரியும். நாம ஏதோ ரொம்ப பக்தி முன்னேறிண்டே இருக்கோம் நல்லா நினைச்சிட்டு இருப்போம். அவர் ஆனா திரும்பியே பார்க்காமல் லட்சுமியின் இடத்திலே ஏதோ ரொம்ப பண்றதா நினைச்சிட்டு இருக்கான் போல் இருக்கு, எல்லாம் ஏறி குதிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுடுவார். அது நமக்கு தெரியவே வராது. போயிட்டே இருப்போம், இதே பாதையில போற மொக்கம்னு. நம்ம தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பகவான் உதாசீனன், சர்வஜன், எப்படி எந்த பக்கம் முடிவு இருக்கிறார்னு சொல்ல முடியாத சுதந்திரர். அதனால பரதந்திரனான ஆச்சாரியர்களை பத்தி இருக்கிறது தான் நமக்கு க்ஷேமம், லாபம். வைப்பாய வான்பொருள் என்று நல் நண்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுஷனை. அப்படிப்பட்டவரை நான் தெரியுமா? அகமஸ்மி அபராதானாம் சக்கரவர்த்தி. அபராதங்கள்ல சக்கரவர்த்தியா இருக்கிறவன் நான். அவ்வளவுதான் எனக்கு இருக்கிற பெருமை. எனக்கு ஒரு பெருமை இருக்கு, நானும் சக்கரவர்த்தி. அபராதங்கள்ல சக்கரவர்த்தி, அபச்சாரத்துல சக்கரவர்த்தி, அனாதிகால பாபங்கள்ல சக்கரவர்த்தி. பகவான் சக்கரவர்த்தி ஜகத்துக்கே. கூரத்தாழ்வான் சக்கரவர்த்தி ஆச்சாரிய பிரதிபத்திக்கு. ராமானுஜர் சக்கரவர்த்தி பக்திக்கு. அடியேன் சக்கரவர்த்தி அபச்சாரத்துக்கு. ஏதோ ஒன்று, எல்லாரும் சக்கரவர்த்தி தானே. அதனாலதான் நானும் சக்கரவர்த்தியா தான் இருக்கேன். வஞ்ச நெஞ்சில் வைத்து என் உன்னையே வஞ்சிச்சு ஏமாத்திட்டு கூட என் நெஞ்சம் என்று வஞ்ச நெஞ்சில் வைத்து, இந்த நெஞ்சு வஞ்சக்கமாயிடும். பந்தாய விஷய சங்கதி இருந்ததுனால் விஷயாந்தரத்துல தொடர்பு இருக்க இது நெஞ்சமே வஞ்சமாகத்தான் இருக்கும். இதுல பகவான் இருக்கக்கூடாது. இது தாழ்ந்த எண்ணத்தோடு இருக்கிறது இப்போ. அதனால பாக்கிய விஷய பிரவணமாய் வெளி விஷயங்கள் ஆசை, உன்னிடத்தில் ஆசை கிடையாது. எல்லாரையும் மோசம் போக்க கடவதாய் இந்த நெஞ்சு மத்த பேரையும் ஏமாத்தும், ஒன்னையும் ஏமாத்தும், இறுதியில தானே ஏமாந்து போடும். அப்படிதான் இந்த வஞ்ச நெஞ்சோடது பிரகிருத்தியே இது. அதனால வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். பாடுவார் அவர் 3 பொழுது என்னன்னு வாழ்த்தன. இப்போ அழகாரும் எதிராசர் அடியணைகள் வாழியே, அரிசமயச் செடியதனை அடியறுத்தான் வாழியே, எதிராசன் வாழி, வாழி எதிராசன், வாழி எதிராசன், வாழி எதிராசன் என வாழ்த்துவார். ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய முதல் பாட்டு இது. வாழி எதிராசன், வாழி எதிராசன், வாழி எதிராசன் வாழ்த்துவார். வாழ்த்துவார்னு திருவாரூர் ஓங்கி சதம் போட்டு சொல்லுவாராம், வாழி எதிராசன். பாக்குறவாழ்லாம் இந்த மாதிரி வரத்த குரல்ல இவரால தானே செவிக்க முடியறது, நம்மால செவிக்கவே முடியலையே, என்ன ஏமாந்து போடுவா.
நான் அந்த குரலுக்காகத்தான் வாழின்னு சொன்னேன், உள்ளத்துல பட்டு வாழின்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒரு பக்கம் இவன் ஏமாந்தானே தவிர குரலாலியாவது சொன்னானோ இல்லையோ, சொல்லான்னு இருக்கோன்னுட்டு ராமானுஜர் உட்காண்டு விலக மாட்டேங்கிறார். சொல் மட்டும்தான் என் இடத்துல இருக்கு. இப்போ சரணமிதி வச்சோபி மேனோதியாது வரத தவகலு பிரசாதாதிருத்தே கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். இந்த நாக்கு புரண்டு சரணம்ங்கிற வார்த்தை வந்திருக்கணும். ஹே தேவபெருமாளே, அது உன் அனுகிரகம் இருக்கவே தான் வந்திருக்கு இப்போ. ஆனா அது போரும், வாய் வார்த்தைங்கிறது தெரியுது, சரணம்ங்கிற சொல்லுதான் இருக்கு, உள்ளத்துல சரணாகதி இல்லவே இல்லை. ஆனாலும் உட்காந்துருக்காரோ இல்லையோ, என்னாம் இது அவன் மொய் புகழ்க்கே, இது அவருடைய புகழுக்கு என்ன ஆயிடுமோ. அப்படி ராமானுஜருக்கு புகழானால் அனந்த பிரதமம் ரூபம் தித்தீயம் லக்ஷ்மணஸ்ததா பலபத்ரஸ் திருத்தீயஸ்து கலௌ ராமானுஜஸ்ததா. கலியுகத்தில் ராமானுஜர், முதல் யுகத்தில் அனந்தாழ்வான் ஆதிசேஷன், இரண்டாவது யுகத்திலே லக்ஷ்மணன், மூணாவது யுகத்திலே பலராமன், நான்காவது யுகத்தில் ராமானுஜர்ங்கிற அளவுக்கு புகழ் பெற்றவர் இல்லையோ. சேஷோவா சைன்யநாதோவா ஸ்ரீபதிர்வேத்தி சாத்விகைஹி விதர்க்கியாய மகாப்ராஜ்ஞைஹி யதிராஜாய மங்களம். யதிராஜரை பத்தி பெரியவர்கள்லாம் உட்கார்ந்து விசாரம் பண்ணுவாளாம். சேஷோவா சைன்யநாதோவா ஸ்ரீபதிர்வா, இவர் ஸ்ரீமன் நாராயணனேவா, ஆதிசேஷனா அல்லது விஸ்வக்சேனரா, யார் என் விதார்க்கியாய மகாப்ராஜ்ஞைஹி, மகாப்ராஜ்ஞர்கள் நின்னு பேசுற அளவுக்கு இருக்கும். யதிராஜாய மங்களம். அப்ப எவ்வளவு புகழ்! அந்த மொய் புகழ்க்கு சமிதோதய சங்கராதி கர்வ ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷ அவரோபித்தவான் சுதேரபார்த்தான் நனு ராமாவரஜ ச ஏஷ பூயா. வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். இவர் ஆறா இருப்பார்? சமிதோதய சங்கராதி கர்வா ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷா. இவர்தான் சயேஷ ராமாவரஜா. அந்த பலராமன் கண்ணனே, பலராமன் தம்பியான கண்ணனே தான் ராமானுஜரை அவதரிச்சிருக்கா போல் இருக்குனால் புகழ். அந்த புகழுக்கு என்னால பங்கம் வந்துடும் போல் இருக்கே, அந்த புகழுக்கு என்னால் ஆபத்து வந்துரும்னு பகவான் இருக்கு. மொய் புகழ்க்கு இது என்னாகும்னு தெரியலையே. நினைந்து நைந்து உள்களைந்துருகி இமையோர் பலரும் முனிவரும் புனைந்த கண்ணநீர் சாந்தம் புகையோடேத்தி வணங்கினாள். நினைந்தவெல்லா பொருட்கட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்துன் பெருமை மாசூணாதோ மாயோனே. நம்மாழ்வார் பகவான் இடத்துல கேட்கிறார், மாசூணாதோ, உன் பெருமை என் வாக்குல வந்ததுனால மாசுபட்டுடுமோ? இது அழுக்கான வாக்கு, நீ அழுக்கற்றவன். ஆனா அழுக்கற்ற மாணிக்கத்தை சேத்துல போட்டோம்னா அழுக்கு பிடிச்சிடாதா? அத போல என் வார்த்தையில உன்னை பாடிவிட்டால் மாசூணாதோ மாயோனே. ஆழ்வார் கேட்டார், ரீங்கரிக்கு மொல்லு ஆகாஷ பார்த்து மாயோனே மாசூணாதோ ஓன்னு கூப்பிட்டுருக்கோன்னு வச்சுங்க. ஆழ்வார் திருநெல்வேலி பக்கம்லாம் போனாலே ஓ கூப்பிடுச்சு, எலே ஓ அப்படின்னா கூப்பிடுவா. ஓ உலகினது இயல்பே, இது என்ன உலகத்தினுடைய இயல்புன்னு தெரியல. இப்போ இப்படித்தானா வாழ்க்கையை வீணடிக்க போறேன் என்ன? ஆழ்வாருக்கு அப்பப்ப நொந்து போய் நம்மளை கூப்பிடுவார். ஓ திருநெல்வேலிக்காரா பேசினாலே தனியா பாஷை தெரியும் அவளுக்கு. அந்த இழுத்து பேசுறது, வெட்டி பேசுறது, அதெல்லாம் அந்த ஊருக்கே இருக்கிற லட்சணம். அப்படியே பாடிடுவார் ஆழ்வார். இவெல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது இல்ல, ஆழ்வார் பாட்டுல பார்த்தாலே அது தெரியும். ஓ உலகினது இயல்பே, என்ன இப்படி பண்ணிருக்கீங்களே, ஓ மண்ணளந்த தாளாளா. திருமங்கை ஆழ்வார் பாட்டார், ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்த நகராளா எந்தனக்கோர் வரையெடுத்த தோளாளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே ஹே மலையாளா மையால முளையாளா என்று நீ வா வான்னு கூப்பிடுறது ஓன்றாளோ இல்லையோ. இவர் ஏன் பாடினார்? ஆகாசத்திலேருந்து ரீங்கரிச்சுதான். மாசூணாதோ மாயோனேன்னு கூப்பிட்ட உடனே ஆகாசத்திலிருந்து மாசூணாது 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 அப்படின்னு திரிப்பர்யாயம் பதில் வந்தது. இவர் கேட்கிறார், மாசுபட்டுடாதானால் பகவான் ஆனந்தமா பதில் சொல்றாராம், ஆகாது ஆகாது ஆகாது. எந்த இடத்துல நாம் மறந்தாலும் தோஷம் நம்மை தட்டாது. நமக்கு இருக்கிற நன்மை தான் அதில் பூசப்படுமே தவிர அதில் இருக்கும் தீமை நம்ம பேர்ல தட்டாது. என்ன ஆழ்வாருக்கு பதில் வந்து சொல்லியோ அதை கேட்டு இப்ப அமுதனாருக்கு திருப்தியா போச்சு. அதே போல நம் மனசுல இருந்தாலும் என்ன அவன் மொய் புகழ்க்கே நினைச்சேன், ஒண்ணு ஆகாது ஆகாது என்ன அவருக்கு இருக்கிற பிரபாவம்னு தெரிஞ்சுனுட்டே. என்ன திகசுச்சின் அவிநீதம் நிர்தயம் மாமலஜம் பரமபுருஷ ஸ்தோத்திரத்தினத்தில் ஆளவந்தார் சாதித்தார் போலே தயையே இல்லாதவனாய் லஜ்ஜை இல்லாதவனாய் ஒரு ஆத்மகுணம் இல்லாதவனாய் இருக்க அந்த நாதமுறைகள் அனுகிரகத்தாலே பெற்றோம்னு ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் சாதிச்சின்றார். அதே போலத்தான் இங்கேயும் அமுதனார் பாட்டை முடிக்கிறார். வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுஷனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இதுவன் மொய்புழற்கே. இது அவர் புகழுக்கு என்ன வந்துமோன்னு கேட்டு ஆகாது வருமோன்னு சந்தேகப்படலாமே தவிர மகான்களுடைய புகழை நம்மாலையா குறை சொல்றதுக்கு முடியும்?